வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம கொத்தமல்லி சட்னி பண்ண போறோம். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, பொன்னிறம் ஆன உடனே நம்ம வந்து மிளகா போட்டுடலாம். 3 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா, ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்து இந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதில் வந்து 1 கட்டு கொத்தமல்லி எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இப்போ சம்மர் சீசன் வந்து கொத்தமல்லி நிறைய கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து கொத்தமல்லி சட்னி வச்சு இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ஹெல்த்தியான சட்னி. கொத்தமல்லியும் ஒரு கீரை வகை சேர்ந்தது தான். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு உதவும். கொத்தமல்லி அடிக்கடி சேர்த்திங்க, வாரத்தில் ஒரு தடவை கொத்தமல்லி சட்னி சேருங்க, அது ரொம்ப நல்லது. வந்து 1 கப்பு தேங்காய் அந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சமாக வதங்கினா போதும். இதுமாரி கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து புளி சேர்த்துறேன். கொஞ்சமாக 2 பிஞ்சு அளவுக்கு வந்து புளி. இதுக்கு தேவையான உப்பு. ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். இது நல்லா இப்போ ஆறிடுச்சு. நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம். இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிடலாம். இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து தாளிச்சிடலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக கடுகு, இதை சட்னியில் ஊற்றிடலாம். இந்த சட்னி வந்து இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த சட்னி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.